த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சோனி லைவ்ல ஓடிட்டு இருக்கிற குற்றம் புரிந்தவன் வெப் சீரிஸோட விமர்சனம். பசுபதி மற்றும் வித்தார்த் முக்கிய பாத்திரங்கள்ல நடிச்சிருக்கிற இந்த வெப் சீரிஸை எழுதி இயக்கினது செல்வமணி முனியப்பன். மொத்தம் 7 எபிசோடு, 30-40 நிமிஷம் ஒன்னொன்னும். தமிழ் ஒரிஜினலான இது ஹிந்தி மற்றும் இதர இந்திய மொழிகளில் டப்பிங்ல வெளியாயிருக்கு. குற்றம் புரிந்தவன் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர். பசுபதி நடிச்ச பாஸ்கரன் பாத்திரம் அப்பதான் கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்டா இருந்து ரிட்டையர் ஆன பாத்திரம். இவருக்கு மனைவி மற்றும் ஒரு 6-7 வயதுல பேரப்பிள்ளையும் உண்டு. பேரன் ராகுல இவருடைய கையில கொடுத்துட்டு இவங்களுடைய மகள் இறந்து போயிடுறாங்க. மாப்பிள்ளையும் இவங்களெல்லாம் கண்டுக்காத வேற குடும்பம் அப்படின்னு செட்டில் ஆயிடுறதுனால வயதான காலத்துல இந்த சின்ன பையனை வளர்க்குற பொறுப்பு இவங்களுக்கு வந்து சேருது. போராத குறைக்கு இந்த பேரனுக்கு ஏதோ பெரிய மெடிக்கல் ப்ராப்ளம் வேற இருக்கு. கூடிய விரைவிலேயே சர்ஜரி செய்யணும், லட்சக்கணக்கில் பணம் செலவாகும். தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் பணத்தை வச்சு எப்படியாவது அதை செஞ்சிடலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்காரு பாஸ்கரன். இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது எஸ்தர் மற்றும் அவங்களுடைய சிறு வயது மகளான மர்சி மற்றும் எஸ்தருடைய ஹஸ்பண்ட் சாலமன். ஒரு நாள் திருவிழாவும் பொழுது இவங்க வீட்டு வாசல்லையே மாடியிலிருந்து கீழே விழுந்த நிலையில சாலமன் இறந்து கிடக்கிறாரு. மெர்சியையும் காணும். போலீஸ் விசாரணையில பசுபதி தன் பேரனோட திருவிழாலேருந்து திரும்ப வர வழியில மெர்சியை பார்த்ததா சொல்றாரு. அப்போ அவ தன்னுடைய அம்மாவை பார்க்க சர்ச்சுக்கு போனதா சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டுறாரு. அவ்வளவுதான் அவருக்கும் தெரியும். விசாரிக்கிற போலீஸ் டிஎஸ்பியோடைய டிரைவர் கௌதம் பாத்திரத்துல வித்தார்த் நடிச்சிருக்காரு. போலீஸ் கரப்ஷன் விவகாரத்துல இவரை பலிகடாவா ஆக்கி பல ஆண்டுகளா டிரைவர் போஸ்ட்லயே வச்சிருக்காங்க. நிஜத்துல ஆனா டிஎஸ்பி வீட்டு வேலைக்காரன் மாதிரி கேவலமான திட்டையும் அவமானங்களையும் தினசரி சகிச்சுக்கிட்டு வேலை செய்யற உபயோகம் இல்லாத ஒரு போலீஸ்காரர் தான் கௌதம் பாத்திரம். முதல் எபிசோட முடிவுலயே திடுக்கிடும் திருப்பம் ஒன்று ஏற்படுது. அதுக்கப்புறம் வேற ஒரு திசையில கதை நகருது. போலீஸ் விசாரணை, பசுபதியோடைய பேரனுடைய ஹெல்த் பிரச்சனை, பண பிரச்சனை, மெர்சி மாதிரியே இன்னும் காணாம போன வேற 2 பெண் குழந்தைகளோட கேஸை சேர்த்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் செய்யறது அப்படின்னு கதை நகருது. வழக்கமான சஸ்பென்ஸ் கதையோட பாணியில சந்தேக வட்டத்துக்குள்ள ஒவ்வொரு பாத்திரமா மாட்டி அதுக்கப்புறம் அவங்க இதை செய்யல அப்படின்லாம் தெரிய வருது. ஒரு ஸ்டேஜ்ல பசுபதியும் விதார்த்தும் சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு எப்படி இந்த கேஸை சால்வ் பண்றாங்க. இதுதான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையை. இந்த சீரீஸோட முதல் ஸ்ட்ரென்த்து இதோடைய கதை மற்றும் யதார்த்தமான பாத்திர படைப்பு தான். கவர்மெண்ட் பென்ஷன் வாங்குறது, மிடில் கிளாஸ் ஃபேமிலியோடைய பண பிரச்சனைகள், காதல் திருமணத்தினால வர பிரச்சனைகள், போலீஸ் கரப்ஷன், எப்படி அவங்க மனித தன்மையே இல்லாத செயல்படுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை ரொம்ப கேஷுவலாகவும் ரியலிஸ்டிக்காகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த சீரியல்ல. யாரோ பெரிய ஹீரோ, பெரிய துப்பறிவாளர் வந்து இந்த கேஸை எடுத்து சால்வ் பண்ற மாதிரிலாம் இதுல எதுவுமே கிடையாது. கேஸை எப்படியாவது சீக்கிரம் க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு கையில கிடைச்ச எவனையாவது பலிகடா ஆகலாம் அப்படின்னு போலீஸ் டார்ச்சர்லாம் செஞ்சு வழக்கமான தன் வேலையை தன் பாணியில செய்யுது. ஹீரோவும் வெறும் டிரைவர் தான், எந்த பவரும் அவருக்கு கிடையாது. பசுபதியும் சாதாரண ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இவங்களுடைய சிச்சுவேஷன்னால உந்தப்பட்டு தான் இவங்க இந்த கேஸை சால்வ் பண்றாங்க. பொறுமையாக தான் கதை நகரும், ஆனால் இன்ட்ரெஸ்ட் குறையாம ரொம்பவே என்கேஜிங்காகவே இருக்கும். ரொம்பவே கிறிஸ்பான வசனங்கள், காட்சிகள் இதெல்லாம் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதுக்கு டைரக்டருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். சீரீஸோட அடுத்த ஸ்ட்ரென்த்து பசுபதியோட நடிப்பு. ரொம்பவே அமைதியா ஓவர் ஆக்டிங்லாம் செய்யாம அழகாவே நடிச்சிருக்காரு பல காட்சிகள்லையும். ஆனா அவருடைய மனைவி பாத்திரம் ஒரு ஸ்டேஜ்ல ரொம்பவே எரிச்சலை வரவழைக்கிற அளவுக்கு ரொம்ப மொனாட்டனஸா பேசிக்கிட்டே இருக்கும். பயமா இருக்குங்க, இப்ப என்னங்க செய்யறது இப்படிங்கிற மாதிரி டயலாகே மாத்தி மாத்தி ஒரு எபிசோட் முழுக்க பேசும். பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன்னு. விதார்த்த பாத்திரத்துக்கு ஓரளவுக்கு ஸ்கோப் உண்டு, ஆனா அவர் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணதா என்னுடைய அபிப்பிராயம். மற்ற பாத்திரங்களான எஸ்தர்,
மற்றும் போலீஸ்காரங்க, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், பாஸ்டர் இப்படிப்பட்ட நடிகர்கள்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாராட்டுகள். மத்தபடி இந்த செட்டு, காஸ்டியூம், லொகேஷன், லைட்டிங், பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபி இந்த மாரி எல்லாமே டெக்னிக்கலாவே நல்லாவே வந்திருது இந்த சீரிஸ்ல. குறைன்னு சொல்லணும்னா, கொஞ்சம் கன்வீனியன்ட் ரைட்டிங்லாம் உண்டு. கரெக்ட்டா வித்தார்த் பாத்திரமும், பசுபதி பாத்திரமும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல சந்திச்சுக்கிறது. அதே மாரி கரெக்ட்டா அந்த நாய் வந்து பசுபதியோட ஸ்கூட்டர்ல ஏறி போறது. இந்த மாரி பல காட்சிகள் சீரியல் முழுக்க உண்டு. ஒரு கிரைம் த்ரில்லர்னா சில திக் திக் காட்சிகள்லாம் தேவைதான். நான் ஒத்துக்கிறேன். ஆனா, அதுலயும் எஸ்தர் திடீர்னு பசுபதியோட வீட்டு சமையல் கட்டுல வந்து உட்காந்துக்கிறது. அதுக்கப்புறம் பசுபதியோட அந்த டியூஷன் வாத்தியார் திடீர்னு லிஃப்ட் கேட்டு ஸ்கூட்டர்ல போறது. இந்த மாரி காட்சிகள்லாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா, கன்ட்ரைவ்டா இருந்ததா தான் நான் நினைக்கிறேன். அப்போ இந்த சீரிஸ பார்க்கலாமா? வேணாமா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு சீரியல் இது. கொஞ்சம் ஸ்லோ மூவிங், ஹெவியான சப்ஜெக்ட்டா இருந்தாலும், ரொம்பவே நல்ல வெப் சீரிஸ் இது. குடும்பத்தோடயே பார்க்கலாம். ஆனா சைல்ட் அப்யூஸ் மாதிரியான ஒரு ஹெவியான சப்ஜெக்ட் உள்ளது இது. அதனால உங்க சிச்சுவேஷனுக்கு தகுந்தா மாரி நீங்க பார்த்துக்கங்க. இந்த சீரிஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.